Chai with Chitra. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண படம்னு எதை சொல்லலாம்? நீங்கள் உங்களுடைய வழியிடெல்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரி நண்பர்கள் திரையுலகத்தில் இல்லையா? இருந்தாங்க சார், நிறைய இருந்தாங்க சார். எங்கள் அப்பா இப்போ ரிட்டையர் ஆனாரோ போலீஸ்லேருந்து, நண்பர்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லை. அப்போ விஷால் அப்போ என்னைக்காவது என் ஒய்ஃப் கிட்ட பேசுவார், எப்படி இருக்க, நல்லா விஷ்ணு எப்படி இருக்கு, ஆனால் என்கிட்ட பேச மாட்டார். காயப்பட்டதான் நினைக்கிறாரா? இருக்கலாம். சூரியோட உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாச்சா? பயங்கர திருப்பி இப்படி ஆயிட்டோம். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சார் பாருங்க, நைனா நீ ட்ராக்ல கால் வச்சுட்டனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும். என்கிட்ட ட்ரைனிங் வர பசங்க எல்லாம் மேக்ஸிமம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் வருவாங்க. அதே சமயத்தில் அவங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே மேலே வைக்கும். ஸ்டேஷன்ல அவங்கள வரவச்சு எடுத்து லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. அவனை ரொம்ப லவ் பண்றேன், குடும்பத்தோட கொடுத்துக்கிட்டுருவேன். அவன் கண்டிப்பா உன்னையும் கொல்ல வருவான். அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. தமிழ் சினிமா உலக வரலாறுல பல சக்ஸஸ்ஃபுல் நடிகர்கள் தயாரிப்பாளருக்கு பின்னால் தான் மிகப்பெரிய நட்டத்தை வந்து சந்திச்சிருக்காங்க. சார் இப்போது ஒரு டைரக்டர் வராங்க சார் என்கிட்ட, இப்போது சொல்கிறேன், ஒரு 60 கோடி ரூபாய் கதை சொன்னார், தேங்க்யூன்னு. சூப்பரான கதை, தேங்க்யூ. நீங்கள் ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க சார்னா, நான் பண்ண முடியும், ஆனால் இது எப்படி ரிகவர் ஆகும்னு எனக்கு தெரில. அதுக்கு நீங்கள் பயங்கரமான ஒரு படம் கொடுக்கணும், அது வரணும்னு நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புகிறேன். அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கு நான் ரெடி இல்லை. அவ்வளோதான் சார். அந்த தெளிவு இருக்குது, அந்த விஷயம் நான் கிளியராக இருக்கிறேன் சார். 30 crores எடுத்த லோக்கா அது 300 கோடி போயிருக்கு. அதுக்கு அவங்க 60 கோடி ரூபாய் செலவு பண்ணல. KGF ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் 1 அது கம்மி பட்ஜெட், ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது KGF-ஆக மாறிடுச்சு. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஆரம்பிக்கும் போது 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அது இதுன்னு போட்டால் அது போய் நிற்கும் எங்கேயோ 70 இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்லாம் போட்டு போனால் 70-80 போய் நிற்கும். நான் சொல்ல என் சம்பளம் இல்லாமல் 60, அப்போது ஒரு 70-80 போய் நிற்கும் போது சார் நான் ரிகவர் எவ்வளோ பண்ணணும்? 300 கோடி ரூபாய் அடிச்சா 100 and something எனக்கு ஷேர் வரும். அப்போ மற்ற பிஸ்னஸ் அது இதுன்னு இருக்குல்ல, மற்ற பிஸ்னஸ் இன்றைக்கி நான் 70 கோடி ரூபா படம் எடுக்கிறதுனால ஒரு OTT கிட்ட போய் என் படம் 40 கோடி ரூபாய் வாங்கினா வாங்க மாட்டான். அப்போ ஃபிக்ஸ் பிஸ்னஸ் ஃபிக்ஸ்டாக தானே இருக்குது. இப்போ எங்கே வரப்போகுது? தேட்டரில் மட்டும் தான் வரப்போகுது. அப்போது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு நான் எடுக்கணுமா? இல்லை, நான் எடுக்கல. சிம்பிள் சார். ஸோ நான் இந்த கிளாரிட்டியோட தான் போகிறேன். நிறைய பேர் வந்து இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, இப்போ வரலன்னா எப்போ வர்றேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இதே விஷயத்தை 20 கோடி ரூபாயில் பண்ணுங்கள், இல்லை 30 கோடி ரூபாயில் பண்ணுங்கள், இல்லை 35 கோடி ரூபாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கிளியராக இருக்கேன். இந்த என் சம்பளம் வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கிறது ரெடி. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கணுன்னா நான் ரெடி இல்லை. வேறு யாரோ ப்ரொடியூசர் ரெடியா? ஓகே, நான் ரெடி இல்லை. அந்த ப்ரொடியூசருக்கும் நான் சொல்லிவிடுவேன், இல்லை சார் எனக்கு வேணும். இது நான் கிளியர். எஸ் சார், ஐம் வெரி கிளியர் அபவுட் இட். சார் இது குட்டா பேடான்னு தெரில சார். ஏன்னா க்ரியேட்டிவ் நீங்கள் காசுக்குள்ளே வைக்கவே கூடாது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி எண்ட் ஆஃப் த டே காசு இருந்தால் தான் க்ரியேட்டிவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கரெக்ட் சார். இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் கோயிங் டு பி லாங் டேர்ம். இந்த லாங் டேர்ம் நான் யோசிச்சு போகிறேன் சார். இன்னொன்று, என்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டிக்கு என்னால் அதை பண்ண முடியும். கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் சார் என்னால் கேம் விளையாட முடியும். அதுக்குள்ளே தானே சார் நான் கேம் விளையாடுறேன். யார் கூட எல்லாம் இதெல்லாம் விவாதிப்பீங்க அதிகமாக? என் சிஸ்டர் சார். அப்படியா? ஆமாம், அவங்க வந்து 10th 16th ரேங்க் சார், தமிழ்நாடு. 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அவங்க வந்து பிட்ஸ் பிலானி இன்ஜினியரிங், IIM பெங்களூர் MBA பண்ணி வேர்ல்டோட மிகப்பெரிய டாப் பேங்க்கில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க வந்து பயங்கரமான பிரெயின். அவங்க வந்து கல்யாணம் பண்ணது IIM அஹமதாபாத், 2 IIM. ஸோ நான் வந்து சினிமாவில் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கேன்னா ப்ரொடியூசராக அவங்க ஒரு காரணம். அவங்களோட பேர் இருக்கும் சார் எல்லா படத்துலையும், ஷுப்ரான். அவங்க தான் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் கொடுத்து நான் இப்படி தான் சார் படம் பண்ணிகிட்ருக்கேன். என் வெளியே வந்து வட்டிக்கு நான் பெருசாக காசு வாங்க மாட்டேன் சார். ஸோ எனக்கு அது பயம் அது. ஸோ எங்கள் அக்கா தான் எனக்கு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் என் அக்காவோட தான் சார் நிறைய பேசுவேன். என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன யோசிப்பேன். சம்டைம்ஸ் ரிஸ்க் எடுப்பேன் சார். நானும் லைக் FIR வந்து நான் பெரிய ரிஸ்க் எடுத்தேன். கோவிடுக்கு முன்னாடி வந்த படம், ஸ்டார்ட் ஆன படம், ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணோம். கோவிட்னால பயங்கர பிரேக்கு.
அப்போது ஓடிடி வந்து படம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, டைரக்ட் ஓடிடி. அப்போது நான் சொல்கிறேன் இல்லை நான் தேட்டருக்கு தான் போவேன்னு ஒத்துக்கால நினைக்கிறேன். எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இல்லை ஓடிடி வாங்கினா கொடுத்துரு, இவ்வளோ நல்ல ரேட்டு, உன்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம் இவ்வளோ போனதே இல்லை, நீ ஏன் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும் போது இல்லை இதை நான் தேட்டருக்காக எடுத்திருக்கேன், நான் தேட்டரில் தான் விடுவேன் படத்தை அப்படின்னு ஒத்துக்கால நிற்கிறேன். 50% ஆக்குபென்ஸில் படம் விட்டேன், 8 படம். எனக்கு வந்து என்ன நினச்சேனோ அது வந்துருச்சு. என்னோட ஹையஸ்ட் பிஸ்னஸாக போய் ரீச் ஆச்சு. இது பெரிய ரிஸ்க். மோகன் தாஸ்னு ஒரு படம் அந்த லாக்டவுன் டைமில் ஷூட் பண்ணுறோம் ஒரு சின்ன இடத்துல. அது ஓடிடிக்காக எடுத்த படம். ஆனால் அந்த படம் ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. ஓடிடி வந்து டைரக்ட் ஓடிடி வாங்குறது நிப்பாட்டிட்டாங்க, போஸ்ட் தியேட்ரிக்கல் தான் வாங்குறது ஆரம்பித்தாங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு டைரக்ட் ஓடிடி வேணாம். அப்போது அந்த படம் மாட்டிக்கிச்சு. இப்போது தேட்டரில் விடுற படமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி விட்டு ஹிட் ஆயிடுச்சு தேட்டரிக்கல். ஸோ எனக்கு ஓவராலாக பிஸ்னஸ் கிரியேட். இப்போது இந்த படம் நான் தேட்டருக்காகவே எடுக்கலை, நான் ஓடிடிக்காக தான் எடுத்திருக்கேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படம் அது வந்து ஒன்றா உட்காந்து பார்க்க முடியாது ஃபேமிலியாக. ஆனால் பையன் தனியாக பார்க்கலாம், பொண்ணு தனியாக பார்க்கலாம், அம்மா அப்பா ஒன்றா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம். அது ஒரு விஷயம் சொல்கிற படம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்கிற படம். ஸோ என்னால் தேட்டரில் யாருமே வரமாட்டாங்க அது பார்க்குறதுக்கு. ஒன்றா ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் கேங் வந்து வரமாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, இந்த படம் வெளியே வரலனாலும் பரவாயில்ல, ஓடிடி வந்தால் விடுவேன், இல்லைனா பரவாயில்லன்னு நான் ரிஸ்க் எடுத்து மொத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணல. இந்த மாதிரி நான் ரிஸ்க் எடுப்பேன் சார். ஸோ இந்த அபிலிட்டி எனக்கு இருக்குது. பட் பிளைண்ட் ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் சார். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கேன் சார். இப்போதைக்கு ஃப்யூச்சர்லேயும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை மேபி ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோலையும் ஐ வில் நாட் ஃபெயில் டூ மச்னு எனக்கு தோணுது சார். பட் டைம் சார் எல்லாமே நேரம். வி பிளான் ஸோ மச், பட் நம்ம பிளான் படி சினிமாவில் எதுவும் நடக்காது சார். மேஜிக் தான் சினிமா. அந்த மேஜிக்கை நம்பணும். நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண படம்னு எதை சொல்லலாம்? ஐ திங்க் வேலைநத்தடா வெள்ளைக்காரன் சார். ரொம்ப ஜாலியாக பண்ண. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சது, என்ன நடந்ததுன்னு யாருக்குமே புரியல சார். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் காப்பி, நான் தான் ப்ரொடியூசர், ஃபஸ்ட் காப்பி கொடுத்துட்டேன் சாருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் டென்ஷனும் இல்லை. அண்டு எனக்கு தெரிஞ்சு சார் ரீஷூட்டோட சேர்த்து 30 days படம் முடிச்சிட்டோம். எனக்கு உண்மையை புரியல, இப்படி கூட படம் பண்ணலாமான்ட்டு. மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி 40-45 days முடிச்சிருக்கேன் சார். பட் 30 days ரீஷூட் 2 நாளோட எப்படிங்க படம் முடிஞ்சதுன்னு எனக்கு டவுட் வந்து அப்புறமா தான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த 6 மணி காமெடி இருக்குல்ல சார், அது ஒரே இடத்துல இருந்தது 20 நிமிஷம். ஸோ உங்களுக்கு படத்தோட 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் சூப்பர் ஒரே இடத்துல ஒரு 3 நாள்ல ஷூட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணா அவரோட பழக்கம் அது. அப்போ கரெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ திங்க் தட் வாஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபில்ம், மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஃபில்ம். அண்ட் அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. என்னை கூட அது படம் வந்து அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு. ரீகால் வேல்யூ இருக்குது, ரீவாட்ச் வேல்யூ இருக்குது. அந்த படம்னு சொல்லுவேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்ட படம் இரண்டவானம். அப்படியா? லவ் டைம் டியூரேஷனா? இல்லை சார், அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய நாள் ஷூட் பண்ணுவோம் சார். அந்த பிளான்லேயே இல்லை. ஒரு ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னாங்க, அதோட டபுள் மடங்கும் போச்சு. அதுக்காக நான் 5 மாதம் சும்மாவும் உட்காந்தேன். அதுதான் சார் ஒரு லவ் படம் தான் சார். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த படம் மாதிரி நான் எதுக்குமே கஷ்டப்பட்டது கிடையாது. மென்டலி எக்ஸாஸ்டிங் பட் ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு படம். 4 days முன்னாடி தான் படம் பார்த்தோம். பயங்கரமாக வந்திருக்கு. ராமோட அந்த நய படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையாகவே ராம் வந்து 3வது படம் பண்ணும்போது 3வது படமும் ஒரு சரியான ஒரு அங்கீகாரமாக இருக்கும் சார். எஸ், அது அந்த நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் பரவாயில்ல, எவ்வளோ வலி இருந்தாலும் அதை பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸே வந்து சார் மினிமம் 20 to 30 டேக்ஸ் போகும் ஒவ்வொரு சீனுக்கும், ஒவ்வொரு ஷாட்டுக்கும். ஸோ என்ன ஆகிடும்னா சார், உங்களுக்கு தெரியும் ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் 100 ஆமாம் நீங்கள் 100+ days வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கொடைக்கானலில் வேறு ஷூட்டு. ஸோ அது பயங்கர எக்ஸாஸ்டிங்காக இருந்தது. மமிதா பைஜூவில்? ஆமாம், மமிதா பைஜூ. ஸோ நாங்களாம் டெய்லி ஜாலியாக ஒருத்தருக்கு கேட்போம், இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 40. 40 உங்களுக்கு? ஆமாம் உங்களுக்கு. எனக்கு 20-25 முடிஞ்சிருச்சு இன்றைக்கி அப்படின்ட்டு. இப்போ முனிஷ்காந்த் வருவார், தலைவா எனக்கு ஒரு 28 அப்படின்னு. எதுக்கு? ரியாக்ஷனுக்கு. ரியாக்ஷன் என்னங்க 28? ஆமாம், அப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் படமே. ஏன்னா ரொம்ப மினிமல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அண்ட் ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அதனால் ஐ திங்க் அவர் அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் ஆல்சோ எ குட் ஆக்டர். வெரி குட் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர் சார். ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான்லாம் அசந்துட்டேன். ஒரு சீன் பார்த்தேன். ஏன்னா நிறைய கான்வர்சேஷனில் நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம். அப்போது அவங்க பார்த்து நான் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு சீன் காமிச்சாங்க எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைஸ், இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு.
அதுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், இனிமேல் என்கிட்ட எதுவுமே காட்டாதீங்க. ஏன்னா அவங்க பண்ணதுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, அது வேணாம், நான் எனக்கு என்ன வருது நான் அதை பண்ணிக்கிறேன்னு. அவ்வளோ நல்ல பர்ஃபார்மர், ஷீஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். நீங்கள் உங்களுடைய வழியிடெல்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரி நண்பர்கள் திரையுலகத்தில் இல்லையா? இருந்தாங்க சார், நிறைய இருந்தாங்க சார். எங்கள் அப்பா இப்போ ரிட்டையர் ஆனாரோ போலீஸ்லேருந்து, நண்பர்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லை. அதான் அது ஒரு விஷயம் சார். அவள் தான் போலீஸ் ஆஃபீஸர் சன்னாக இருக்கும்போது ஒரு எல்லாருமே ஒரு நட்பில் இருந்தோம். அது அப்பா எப்போ ரிட்டையர் ஆனாரோ பல விஷயம் விட்டு போச்சு. அப்போ தான் ரியலைஸ் ஆனேன், ஓகே இதுதான் காரணம். இது சினிமாங்கிறதுனால நான் சொல்ல, லைஃப்பில் அப்படி தானே சார் இருக்காங்க நிறைய பேர். அப்படி தான் இருக்குது, லைஃபே அப்படி தான் இருக்குது. இது சினிமா பர்டிகுலராக நான் சொல்ல, அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. பட் இன்னொன்று, அவங்க லைஃப்பில் அவங்களோட பிரச்சனைகளை நோக்கியும் அவங்க பாவம் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க சார். சம்டைம்ஸ் டசன்ட் ஹேப்பன். இப்போது என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கருணாகரன் காமெடி. அவர் தான் 24 hours என் கூட இருப்பார். அதுக்கப்புறம் என்னோடய கிரிக்கெட் ஃப்ரெண்டு ஒருத்தன் சார், அவன் எப்போவுமே சையதுன்னு, அவனால தான் நான் இன்ஸ்பயர் ஆகி தான் எஃப்ஐஆர் சையத் முகமது தான் அவன் பேர். ஸோ நாங்கள் நிறைய பேசுவோம், நம்மளால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், எதுக்கு இந்தியாவில் இவ்வளோ இந்து முஸ்லீம்னு போயின்னு இருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது தான் இந்த கதை வந்தது எனக்கு. சரி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ஃபோன் அடிச்சு மாதிரி கதை கேட்டிருக்கேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அது. அதுக்கப்புறம் கருணாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் கனின்னு. இவ்வளோ தான் சார் என் சர்க்கிள் இப்போ. அப்புறம் என்னோட டைரக்டர்ஸ், என்னோட டெக்னீஷியன்ஸ், இவங்களோட நான் எப்போவுமே இருப்பேன். என் கிரெடிட் ப்ரொடியூசர் இருக்காங்க ஸ்ரவந்தி சாய்நாத், அவங்க 24 hours என் கூட இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து லைஃப் ஆஃப் பையில் நடித்தவங்க சார். ஆமாம். ஸோ இவ்வளோ தான் சார் இப்போதைக்கு என் சர்க்கிள். ஆர்யா வந்து என்னோட ரொம்ப க்ளோஸு, ரெகுலராக. ஆர்யா யாருக்கு தான் க்ளோஸ் இல்லை, ரொம்ப ஒரு வெரி குட் அ பர்சன். ஸோ ஆர்யா சம்படி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேருந்து என்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா சார், அது வந்து ஆர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப். ஜெம் ஆஃப் அ பர்சன். வெரி நைஸ், வெரி நைஸ். கேரிங் சார், கேரிங், பயங்கர கேரிங். இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு நடிகன். எஸ் சார். பட் விஷால் விக்ராந்தோடலாம் உங்களுக்கு நல்ல பாண்ட் இருந்ததில்ல ஒரு சீசன்? ஆமாம் சார். எங்கே உடஞ்சது? சார் விஷால் வந்து அவரோட லைஃப்பில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் சார். அவர் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார். ஸோ அப்படியே அது டிஸ்டன்ஸ் வந்துருச்சு சார். அந்த நடிகர் சங்கம் பிரச்சனை அது இதுன்னு ஒன்று ஆச்சு. அந்த டைமில் வந்து சில விஷயங்கள் நடந்ததுனால அந்த ரியலைசேஷன், அதான் சார் நான் ரொம்ப புதுசு இல்லை சார் சினிமாவில். போக போக தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இல்லை இது ராங்குன்னு. அப்போது வெரி க்ளோஸ். இப்போவும் வந்து ஐ எம் வெரி கேரிங். ஹீல் ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் கேர் ஃபார் மீ. நீங்கள் பேசினா பட் சில விஷயங்கள் நமக்கு இல்லை, இது ரைட் இல்லை அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சதில்ல, அந்த தெளிவு வரும்போது அப்போது தான் சார் ஒரு டிஸ்டன்ஸ் வந்தது. ஏன்னா நம்ம சொன்னால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் ஒன்று வரும். இப்போ ரைட் இல்லைன்னு சொல்கிறத விட நம்ம கொஞ்சம் விலகிக்கலாங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ரைட்டு சார், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரைட் இல்லை. அப்போது நம்ம ரொம்ப உட்காந்து நோண்டக்கூடாது. அவர் பாவம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட லைஃப் நல்லா இருக்கட்டும் நம்ம. ஆனால் வி ஹேவ் தட் பாண்ட். இப்போ என் ஒய்ஃபு விஷாலோட சிஸ்டர் இருக்காங்களா, பயங்கர க்ளோஸ். அப்போ விஷால் அப்போது என்னைக்காவது என் ஒய்ஃப் கிட்ட பேசுவார், எப்படி இருக்க, நல்லா விஷ்ணு எப்படி இருக்கு, ஆனால் என்கிட்ட பேச மாட்டார். பேச மாட்டார். காயப்பட்டதான் நினைக்கிறாரா? இருக்கலாம். அப்படி ஒரு காயம்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நினைக்கிற ஒரு சண்டே அப்படி இல்லை. நாட் தட், ஜஸ்ட் தட் அது சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் டச் போயிடுவோம் சார். விக்ராந்தோட எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சார். பட் அந்த சிசிஎல் அப்படியே நான் ஆடலை லாஸ்ட் 2-3 years. அதில் அப்படியே கொஞ்சம் ஆச்சு. அண்ட் சில விஷயங்கள் தான் என்ன சொல், தெர் ஆர் ஸ்டோரிஸ் தட் ஹேப்பன் இன் அவர் லைஃப்ஸ் அஸ் ஹியூமன் பீங்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் வாண்ட் டு பி அவே ஃப்ரம் திங்ஸ். அண்ட் ஓகே, யூ ஆர் ரைட் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு சார் எனக்கு. அந்த 40 வயசில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்ல சார் லைஃப்பில். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணாம், நமக்கு யார் வேணும், நமக்கு யார் வேணாம், ஒரு மெச்சூரிட்டி. அது முன்னாடி நம்ம ஒரு யோசனை, எல்லாரும் வேணும், நம்ம எல்லாரோட இருக்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங் வரும் சார். பட் எஸ்பெஷலி பிகாஸ் ஐ ஆல்சோ பிகம் அ ப்ரொடியூசர். இப்போ பிரச்சனை என்னென்னா, நானும் ப்ரொடியூசர் ஆனதுனால சார் உங்களுக்கு தெரியும், ப்ரொடியூசர் வாழ்க்கை ஈஸி இல்லை. ப்ரொடியூசர் நடிக்கணும், தம்பிக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், நானும் ஓடிட்டே இருக்கேன். ஸோ அந்த டைம் அமையலை. அண்ட் விக்ராந்தோடையும் எனக்கு வந்து சில விஷயங்களில் உடன்பாடு இல்லாதனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அவன் டைல்யூட் ஆகுது, அவ்வளோதான். தே ஆர் ஹாப்பி இன் தேர் லைஃப், ஐ எம் ஹாப்பி இன் மை லைஃப் சார். பட் we'll always wish well for each other சார். அதில் எதுவுமே கிடையாது சார். நான் சொன்ன மாதிரி ஒரு மெச்சூரிட்டி ஆகும்போது ஒரு புரிதல் வரும் லைஃப் பற்றி. அந்த புரிதலில் நான் இருக்கிறேன் சார். இப்போது இன்ஃபேக்ட் வெளியே போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்கேயுமே போகிறதில்ல. என் ஆஃபீஸு, ஷூட்டிங் சம்மந்தமாக ஏதாவது மீட்டிங்னா போவேன் சார். வெளியவே சோஷியலைசிங்கே 1.5 years ஆச்சு நான் வெளியே போய் சார். ஒரே இடத்துக்கு தான் போயிருக்கேன் 2-3 வாட்டி. அது கூட மீட்டிங்காக டே டைமில். எங்கே தெரிஞ்சு நந்தனமில் ஒரு இடம் புதுசாக கட்டியிருக்காங்க, அங்கே வந்து லஞ்ச் போய் சாப்பிட்டு மீட்டிங்காக போயிரு. டோட்டலாக கட் பண்ணிட்டேன் சார்.
இந்த 3 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஆனால் நான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நான் என்னோட எல்லா இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கஷ்டத்தை பற்றி தான் கொஞ்சம் நாளாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட், அக்செப்ட் இட், டோன்ட் கீப் டாக்கிங் அபவுட் இட். லெட் அஸ் ஃபேஸ் இட். ஆமாம், லெட் அஸ் ஃபேஸ் இட், டோன்ட் கீப் டாக்கிங் அபவுட் இட். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஆடியன்ஸ் இஸ் வரிட் அபவுட் வாட் ஐ எம் ஃபேஸிங். வாட் தே வாண்ட் டு see is அவங்களுக்கு என்ன பார்க்கணுன்னா, ஸ்க்ரீனில் என்ன காமிக்கிறீங்க, பின்னாடி என்ன நடக்குது அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஸ்க்ரீனில் நீ பண்ணுறது கரெக்டாக இருக்கா, பிடிச்சிருக்கா, அவ்வளோதான் சார் அவங்க பார்க்க போகிறாங்க. இந்த 3 years have taught me life. I didn't think this will happen. The worst has happened to me in the last 3 years. And that taught me a lot. That taught me a lot from the age of 38, 39 to இப்போ 42, July 17, 42 முடிய போகுது. இது வந்து என் லைஃபோட மோஸ்ட் லேர்னிங் இயர்ஸ். நான் கஷ்டப்படும் போது, பயங்கரமாக கஷ்டப்படும் போது ஒருத்தர் என் பக்கத்தில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. ஏன்னா சார் அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு, இஸ் there's nothing, nobody, no earning member for the family apart from me. So I am the only earning member. அப்போ I have to be very responsible. இந்த 3 years taught me. சூரியோட உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாச்சா? பயங்கர திருப்பி இப்படி ஆகிட்டோம். அப்படியா? ஆமாம், அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சார் பாருங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் பேசல. ஆனால் ஒருத்தரோட இவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, நாங்கள் ரெகுலராக பேசுகிறோம். ஸோ இட் இஸ் சம்டைம்ஸ் சூரி ரெகுலரா பேசிப்போம். நம்ம எப்போ படம் பண்ணலாம் அளவுக்கு பேசிட்டோம். ஒன்னா இப்ப 2 பேர் படம் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணது ஒரு 3rd person தான் சார். ஆனா மீதி எல்லா இடத்துலயும் 3rd person இல்ல. அதனால தான் நான் புரிஞ்சுக்கிட்டு வெளியிட்டேன். இங்க வந்து 3rd person அவருக்கு தெரியும் போது எங்க அப்பாவையும் வந்து நேர்ல பார்த்துட்டாரு. எங்க அப்பாவும் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு. அவரும் ரொம்ப இமோஷனல் ஆகி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நானும் விட்டுருங்க, ஏன் தப்பும் இருக்கு, நான் உட்காந்து ஏதாவது ஒன்று அந்த 3ஆம் மனுஷங்கிட்ட உட்காந்து கழுத்தை பிடிச்சி பேசியிருக்கணும். நான் வந்து சரி உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நானும் விட்டேன், நடந்துருக்கூடாதுன்னு. இப்போ பயங்கர ஒரு நட்பு ரீதி. இப்போ கூட ஃபோன் காமிச்சேன்னா உங்களுக்கு ரெகுலராக மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், அவர் படம் பார்த்துட்டுன்னா அவர் ஏன் படம் பார்த்து, அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. லால் சலாம் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? அது பயங்கரமான ஃபீலிங் சார். அதுக்கு வந்து சினிமாவில் எவ்வளோதான் நமக்கு அனுபவம் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியறது இல்லைல்ல? இல்லை சார், ஏன்னா எவ்ரிபடிஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட் சார். இப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துட்டிங்கன்னா சார், புரிய வைக்கணும்னு நினச்சவங்க ஆக்சுவலாக ஜெனுவனாக தான் பேசியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜெனுவனான விஷயம் கூட புரியாமல் இருந்தால் பெட்டர்ன்ற நான் இதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிக்சர் வந்து பார்ட் 2 வருதுன்னா அது வந்து வேற ஆங்கிள். அது நாங்களே எதிர்பார்க்கல சார். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக இருந்தாலும் ஏதாவது பிளாக் பால் சிஸ்டம் மாதிரி ஒரு படம் தோல்வி மிகப்பெரிய அளவில் கதாநாயகத்தில் பாதிக்குது. எஸ் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கஷ்டமாக தான் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.